ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம கடல மாவும் அரிசி மாவும் வச்சு செஞ்சுருக்க இன்ஸ்டன்ட் வடை. இதுக்கு நம்ம பருப்பை ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை. அதே போல் சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான இன்ஸ்டன்ட் கடல மாவு வடை சூப்பராக செய்யலாம். கடல மாவு அரிசி மாவு வடை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு இது வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்ம வந்து நினச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வடையை இதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பை ஊற வைக்கணும், அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கடல மாவு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பில் அரிசி மாவு ஒரு கப் அளவு, கடல மாவு அரை கப்புனா அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேறு எதுவுமே எந்த மாவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இது செய்யலாம். அதே போல் நம்ம பருப்பு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். ஸோ டக்குன்னு இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் வந்து பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. அதே போல் பொரியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் பொடியாக நறுக்கி போடுங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சோண்டு ஓமம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கசக்கி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். வடை மாவு பதத்துக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் இது ஊறினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி வடையை பிடிச்சி போட்டுருங்க. நல்லா சூப்பராக வரும். நல்லா உள்ள வரைக்கும் வேகணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பை ஒரு ரொம்ப சிம் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
கொஞ்சம் நேரம் வேகம் உள்ள வரைக்கும் கொஞ்சம் வேகம் விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். இதே போல் மற்ற எல்லா மாவுலையும் வடையை சுற்றிக்கலாம். அவ்வளோதான். வடை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சாச்சு. எண்ணெயும் நம்ம ஊற்றுறது அப்படியே இருக்குது. வடையும் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இதே போல் கிறிஸ்பியான சூப்பரான வடையை நீங்களும் குயிக்காக செஞ்சு முடிக்கணுன்னா எங்கள் சேனலை பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.